ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துருக்கோம். பிஃபோரா என்ன ஆச்சு அப்படின்னா, ராம் வந்து பூஜாவும் 2 பேரும் வெளில போயிருப்பாங்க. அத அவங்க அப்பா பார்த்துருவாங்க. அடுத்த நாள் பூஜா காலேஜ்க்கு வரமாட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. ஜீவா ஈவினிங் போய் பேசுற மாரி, என்னாச்சுன்னு விசாரிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜீவா ஈவினிங் எப்பயும் போல ஆஸ் யூசுவல் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது கரெக்ட்டா நம்ம ஆளு இவங்க பூஜா வந்துட்டு, "ஹாய் ஜீவா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ ஆ "ஹாய் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அம் நானும் வரேனே, என்னையும் கூட்டிட்டு போ" அப்படின்னு சொன்னாங்க. "ஏய் நான் நிஷா வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ சரி பரவாயில்ல என்ன போற வழியில ட்ராப் பண்ணிட்டு போயிடேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் என்ன விளையாடுறியா? ம் நான் எங்க போயிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க? அங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன் சரிப்பட்டு வராது? அதெல்லாம் வரும். ப்ளீஸ் கூட்டிட்டு போயேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இங்க பாரு பூஜா, எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்காத. சொன்னா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஜீவா ப்ளீஸ், எனக்கு உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். உன் கூட வரணும். ப்ளீஸ் கூட்டிட்டு போயேன். ரொம்ப தூரம் வேணாம். ஒரு 10 நிமிஷம். நீ இங்கேருந்து அங்க போவல்ல, அதுல ஒரு முனையில நம்ம காலேஜ் வாசல் தாண்டி ஸ்ட்ரீட் பிரியும்ல, அந்த இடம் வரைக்கும் ப்ளீஸ் ஜீவா" அப்படின்னு சொல்லி அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உன்னோட சைக்கிள் இருக்கு. நீ எடுத்துட்டு போ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல ஜீவா, எனக்கு உன் கூட ட்ராவல் பண்ணணும். ப்ளீஸ் கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம் சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஸோ 2 பேருமே சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு நல்ல அழகான மூமெண்ட் கிரியேட் ஆகும் அவங்களுக்குள்ள. அதாவது இவங்க போகும்போது அழகா அவங்ககிட்ட, "என் ஜீவா, இப்போ நீ நிஷாவ தான் நேரா பார்க்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, அதுல என்ன சந்தேகம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. என்ன பேச போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் பேச போறதில்ல. சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓஹோ! சரி, ஓகே. ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவளோட ஃப்யூச்சரே இதில தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. "ம் கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட் என்ன? உன்னோட பிளான் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னோட பிளான்? எனக்கு எனக்கு எந்த பிளானும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னது ஒரு பிளானும் இல்லையா? காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போற?" எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் முடிச்சதும் எங்க அப்பா அவரோட பிசினஸ் மாத்திட்டு என் தலையில கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ எனக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அப்படியே டேக் ஓவர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பர். அப்போ பிசினஸ் உமனா ஆக போற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ இருந்தாலும் எனக்கு அப்பாவோட பிசினஸ் எடுத்து பண்றதுல விருப்பம் இல்ல. பட் என்னோட சைடுல நான் ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவரோட பிசினஸ் அவரு பார்க்கட்டும். என்னோட பிசினஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹேய்! ம். பரவாயில்லையே! நல்ல கான்ஃபிடென்ட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜீவா. ம். என்னதான் இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து படிச்சது வரைக்கும் எல்லாமே அப்பாவோட காசுல தான். அட்லீஸ்ட் வளர்ந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவது நாம தனியா செஞ்சு பார்க்கலாமே, பழகலாமே. அதையும் அவர் செஞ்சதே தான் செய்யணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்ல ஐடியா தான். நல்லாதான் யோசிக்கிற. பரவால்ல, தப்பில்ல. ஆமா, உன்னோட பிளான் என்ன? என்னோட பிளான் என்ன? ஆஸ் யூசுவல் போ வேண்டியதுதான். நமக்கு ஆல்ரெடி ஜாப் போயிட்டு இருக்குல்ல. ஸோ, இப்போ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் ஆகணும். அண்ட் ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ட நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அ ஆம்பிஷனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "நீ தான் சாஃப்ட்வேர்ல பூந்து விளையாடுறியா? அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட பூஜா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேக் சைடு தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய முதுகுல அப்படியே சாய்வாங்க. அவங்க சாயும்போது, "ஏய் என்னாச்சு? மயக்கம் வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, சும்மா டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "டயர்டா இருக்கா?" அ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைக்கிள் ஆஃப் பண்ணிட்டு, "என்னாச்சு? அ ஏதாவது சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ஏதோ டயர்டா இருந்துச்சு. அதனால உன் மேல சாஞ்சேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அதனால தான் சாஞ்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, உன் மேல சாஞ்சா கொஞ்சம் ஃபீல் பெட்டராவும் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க.
மயக்கம் வர்ற மாரி இருக்குன்னு சொல்ற, டயர்டா இருக்குன்னு சொல்ற. என் மேல சாஞ்சா உனக்கு எப்படி ஃபீல் பெட்டரா இருக்கும்? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த சோடியம் மாடுலேஷனுக்கு அவங்க ஒரு ஐ கான்டாக்ட் குடுப்பாங்க. ஸோ 2 பேரோட ஐ கான்டாக்டும் அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க டோட்டலி சைலண்ட் ஆயிடுவாங்க. பட் அவங்க மட்டும் அவங்களோட ஐ கான்டாக்ட் மட்டும் பேசிட்டு இருக்கும். ஆக்சுவலி ஜீவாவுக்கு பூஜாவ புடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அத சொல்ல மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு சாங்ஸ் ஞாபகம் வருதோ இல்லையோ எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. அது என்ன சாங் அப்படின்னா, உங்கள்ல யாருக்காவது மேபி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சாங்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி பாடுங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு என்னோட மைண்ட்ல தோன்ற ஒரே ஒரு சாங் என்னன்னா, காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா? இல்லை நானா? இந்த சாங் உங்க 2 பேருக்கு செம்மையா சூட் ஆகும்ல? ம். கரெக்ட்டு தான். ஏன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெருசா எதுவும் ரியாக்ட் இல்லனாலும் புடிச்சிருக்கு. பூஜா கிட்ட இருந்து ஃபுல் ரியாக்ட் குடுத்தாலும் பெருசா எதுவும் இல்ல. இது இவங்க சொல்ல போறாங்களா? இல்ல இவங்க சொல்ல போறாங்களான்னு தெரியல. யார் யார்கிட்ட சொல்ல போறாங்க? அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு. சரி ஓகே. சரி இப்படி பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு நம்மளுடைய ஜீவாவுக்கு நிஷா வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறாங்க. "ஏய்! சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. டைம் ஆகுது. வா போலாம். நான் நிஷாவ போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க. போற வழியிலேயே நம்மளுடைய ஜீவா வந்து நீ பூஜாவ ட்ராப் பண்ணிட்டு, "சரி நீ பார்த்து போ" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கெளம்புவாங்க. ஸோ கெளம்பும்போது அப்போ பூஜா இருந்துட்டு, "ஜீவா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். என்ன பூஜா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேனா இல்லையான்னு உனக்கு தெரிய வேணாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இதோ பக்கம் தானே, நீ போயிடுவல்ல, நான் எதுக்கு கூட வரணுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, ஒரு ஹெல்ப் பண்ணா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன உன் வீட்ல விடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நோ, நோ, நோ, நோ. என்ன வீட்லலாம் விட வேணாம். எனக்கு ஒரு 10 டிஜிட்டல்ல ஒரு நம்பர் வேணும்" அப்படி சொல்லுவாங்க. 10 டிஜிட்டல் நம்பரா? என்ன நம்பரு? அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. 10 டிஜிட்டல் நம்பர் இருந்தா நல்லாருக்கும். ஸோ நானும் வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படிங்கிறது நான் உனக்கு இன்டிமேஷன் குடுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ நோ! இப்போ வரைக்கும் என் நம்பர் உன்கிட்ட இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். ம். கேட்க வேண்டியது தானே முன்னாடியே. "இல்ல, அ நீ கேட்டா ஏதோ ஹேய் இவ்ளோ தூரம் பழகுனதுக்கப்புறம் என்ன நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க நம்பர் குடுத்துட்டு, "சரி நீ அப்போ ரீச் ஆயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போயிடுவாங்க, இவங்களும் போயிடுவாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பூஜாவுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஆஹா! நமக்கு 10 டிஜிட்டல் நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனதும் ஃபோன்லாம் நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் "ஹே ஜீவா, ஆ போனது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ எல்லாத்தையும் நான் நாளைக்கு நேர்ல வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க. அப்போ உடனே இவங்க சைட்ல இருந்து "எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ எல்லாம் ஓகே தான். நான் நாளைக்கு எல்லாத்தையும் வந்து நான் நேர்ல சொல்றேன். இப்ப எதுவும் சொல்ற சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனோட அந்த ஃபோன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜீவா எடுத்து ஓரமா வச்சுட்டு, அவங்க படிக்கிறது, அவங்க தான் நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுல அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஃபோன மற அ கண்டுக்க மாட்டாங்க. பூஜா சைட்ல இருந்து, ஆ "இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாப்பிட்டியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கேட்டிருப்பாங்க. இவங்க இவங்க ஃபோனையே பார்க்காம, அவங்களோட ஒர்க்ல ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. ஃபோனே பார்க்க மாட்டாங்க. பூஜாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒரு பக்கம் அழுகையே வந்துரும் பூஜாவுக்கு. என்னடா நம்ம இத்தன மெசேஜ் பண்ணிட்டோம். ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண முடியாதா? ஸோ நான் தான் தேவையே இல்லாம அவங்கள தொல்ல பண்ணிட்டு இருக்கேனோ! அ நிஜமாலுமே அவங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ! அப்படிங்கிற மாரி இவங்க நெனைப்பாங்க. அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னா, ஏன் என்ன அப்படி பார்க்கணும்? நார்மலாவே பார்த்துருக்கலாமே! இல்லையே! அவளோட பார்வையே எனக்கு இன்னும் சம்திங் அது எப்படி ஒத்துக்க முடியும்? என்னால ஒத்துக்க முடியாது. ஜீவா, எனக்கு நீ வேணும்.
அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் ஜீவா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு, நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரிலாக்ஸா படிச்சுருவாங்க. ஃபோனையே கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. இவங்க எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்னு எதிர்பார்த்து, 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 எதிர்பார்த்து விடிஞ்சிடும். மெசேஜ் வரவே வராது. எப்பயும் போல குளிச்சுட்டு மார்னிங் எந்திரிக்கும்போது, குளிக்கும்போது, ப்ரஷ் பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு டைமும் சரி அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரும், ரிப்ளை வரும், ரிப்ளை வரும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ரிப்ளையே வராது. இவங்க ஒரு பக்கம் கடுப்பாயி அந்த ஃபோனை தூக்கி தூர கலாச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளம்பி வெளில வருவாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஹாய், ஹாப்பி மார்னிங் அப்படி சொல்லுங்க. வெரி பேட் மார்னிங் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் என்னாச்சுடி காலையில இவ்வளோ டென்ஷனாக இருக்க? டேய் ஒழுங்கா கிளம்பிடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அசோக் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ராம் ரொம்ப ஷேடாக இருப்பாங்க. உடனே ராம் கேட்பாங்க, ஏய் பூஜா ஜீவா கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ பேசுனேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல நீ நிஜமாலுமே ஜீவா கிட்ட பேசுனியா? இங்க பாருடா, நான் ஒரு வாட்டி தான் ஏதோ பொறுமையா பதில் சொல்லுவேன். எல்லா டைமும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? இப்ப ஏன் வந்ததும் வராதமா ஜீவா பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் இல்லடி நேத்து நிஷாவை பார்க்க போறேன். ஆ ஆமா பார்க்க போறேன்னு சொன்னாங்க. இப்ப அதனால என்ன? நீ எப்போ இப்ப காலேஜ் தானே போறோம். அங்க போய் எதுவா இருந்தாலும் கேட்டுக்கூட என்ன டார்ச்சர் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு எடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா பக்கம் தானே ஒரு 2, 3 ஸ்ட்ரீட் தள்ளி தான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க சைக்கிள்ல ஜாலியா போயிடுவாங்க. அங்க போனதும் ஆஸ் யூசுவல் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல இருப்பாங்க. கிரவுண்ட்ல மரத்துக்கடியில அங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நேரா நேரா ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா கிட்ட தான் வருவாங்க. ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஹாய் ராம், என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜீவா ப்ளீஸ் நீங்க நிஷாவை பார்த்தீங்களா? நிஷா எப்படி இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? ஏன் காலேஜ்க்கு வரல? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் கூல் கூல் சொல்றேன், ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல ஜீவா, என்னால முடியல அவகிட்ட பேசாம, அவ கூட சண்டை போடாம என்னால முடியல ஜீவா. ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப என்ன, அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே, அதுவும் அவளே வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்ததும் நிஷா வருவாங்க. அப்பதான் ராமுக்கு உயிரே வரும். அப்பாடி உடனே ஓடி ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. உடனே ஜீவா பிடிச்சிடுவாங்க. எங்க போற? நான் அவகிட்ட போய் பேசணும். இல்ல நீ போகாத, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து நிற்பாங்க. அவங்க அப்பா என்னதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொல்றேன், பட் நீ கொஞ்சம் நிஷா விட்டு தள்ளியே இரு, அதான் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ராம் வந்து என்ன சொல்றீங்க ஜீவா? நீங்க இல்ல இங்க பாருங்க, என் உயிரை வேணாலும் விட சொல்லுங்க, நான் விட்டுருவேன். ஆனா நிஷா கிட்ட இல்ல ஜீவா, நீங்க என்ன பேசுறீங்க? நிஷா கிட்ட நான் பேசாம எப்படி என்னால எப்படி இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்க? இங்க பாருங்க, உங்களால உங்களால நீங்க இதை எப்படி சொல்றீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நீங்க நல்லா மெச்சூர்டு, உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸ்டில் என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி சொல்றீங்க. ஐயோ ஜீவா, என்ன என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னால நிஷா கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. இல்ல ஜீவா, நான் இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் கஷ்டம் ஜீவா, என்னால முடியாது ஜீவா. ப்ளீஸ் எனக்கு அவகிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் என்னதான் நடந்துச்சுன்னாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல ராம், நான் அது என்ன சொல்ல வரேன்னா, ஜீவா ப்ளீஸ் உங்க காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ், பார்த்துக்கலாம். பட் இப்படி மௌனமா மட்டும் இருக்காதீங்க. என்னால முடியல ஜீவா சொல்லிட்டு ராம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.